அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம போர்வால் யூடியூப் சேனலில் பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த லோன் ஆப், மொபைல் ஆப் மூலமாக மோசடியாளர்கள் எந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்க, ஏன் இதை தெரிஞ்சும் ஆர்பிஐ உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேங்குது, நம்ம ஏமாறோன்னு தெரியுது, லோன் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஏன் வந்து நிரந்தரமாக வந்து நீக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இவங்கள்ட்ட வாங்கின பணத்தை நம்ம திருப்பி கட்டணுமா? 1000 ரூபா கொடுக்குறாங்க, 5000 ரூபா வசூல் பண்ணுறாங்க. 5000 ரூபா நம்ம கட்டிட்டா 50000 ரூபா வரைக்கும் மிரட்டி வாங்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இவங்க இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் இந்திய அரசாங்கம் வந்து ஆர்பிஐ வந்து இதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் வந்து அதிகம் பாதிக்காத வண்ணம் அவர்கள் ஏன் இந்த ஒரு விதிமுறையை உருவாக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய மக்களோட கேள்வியாக இருந்தது. ஸோ இந்த முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த லோன் ஆப், மொபைல் ஆப், இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் கொடுக்குற ஆப்ஸ் எல்லாமே வந்து அதாவது ஒரு தனிநபர் ஒரு மொபைல் ஆப்பை வந்து உருவாக்க முடியும்னா அவங்க உருவாக்கி கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலமாக வந்து அவங்க பதிவேற்றம் செய்து இந்த மொபைல் ஆப், லோன் ஆப் மூலமாக வந்து அவங்க மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபில் என்னும் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் வந்து வங்கியில் வாங்கிய கடனை அவர்கள் எவ்வாறு கட்டுகிறார்கள் அப்படிங்கிறத அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ஒரு மார்க், ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அவங்க நேஷ்னலைஸ் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயோ லோன் அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்காது. இந்த நபர்களை டார்கெட் செய்து தான் வந்து இந்த இன்ஸ்டண்ட்டாக லோன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஆப் வந்து ஒரு தனிநபர் மூலமாக உருவாக்கக்கூடிய மொபைல் ஆப் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஏமாற்றி மிரட்டி பணத்தை வந்து அதிகப்படியாக கட்ட சொல்லிங்கிற விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கூகுளில் ப்ளே ஸ்டோர்லேயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது யார் வேணாலும் இந்த ஒரு அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷனாக இது வந்து உருவாகி யார் வேணாலும் பதிவேற்ற செய்ய முடியுங்கிறதுனால வந்து முதல் கட்டமாக வந்து அவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து அவங்க பதிவேற்றம் செய்து இந்த மாதிரி மோசடிகளை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அதை வந்து தொடர்ந்து வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர்கள் வேறொரு பேரில் வந்து மறுபடியும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பதிவேற்றம் செய்த இந்த இன்ஸ்டன்ட் லோன் யார் தேவைப்படுதோ அவங்க இன்ஸ்டன்ட் லோனு, 1 மினிட் லோன், இந்த மாதிரி கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்து அவங்க போய் பதிவிறக்கம் செய்யும் பொழுது அவங்களோட வங்கி கணக்கை பெற்றுக்கொண்டு உடனடியாக ஒரு 1000 ரூபா இவங்க வந்து ஏமாத்துறது வந்து ஒரு ரொம்ப டவுனில் இருக்கிற பீப்புளை தான் அவங்க ஏமாத்துறாங்க. 1000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா இது போன்ற லோன்களை கொடுத்து நீங்கள் ஒரு வாரத்தில் கட்டணும், 15 நாளில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அதிகப்படியாக பல மடங்கு பணத்தை வந்து அவங்க மிரட்டி வாங்குறாங்க. அதில் அவங்க மிரட்டி வாங்குவதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து கேரக்டர் அசால்ட் பண்ணுறது. ஸோ ஒரு நபர் பணத்தை திருப்பி கட்டவில்லை என்றால் இவங்க வந்து லோன் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும் போதே அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க அலோவ் கொடுத்து உள்ளே போயிடுறாங்க. அவங்க கான்டாக்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க கேலரி ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க அலோவ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட எல்லா கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டும் அவங்களுக்கு போயிடுது. கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அவங்களுக்கு போயிடுது. இதை பயன்படுத்தி மார்ஃபிங் பண்ணி மிரட்டக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெயரை கெடுத்து விடுவார்கள் என்ற நோக்கத்தில் தான் வந்து பயந்து போய் அவங்க கேட்குற பணத்தை வந்து அவங்க கட்டிட்டு வேறு வழியே இல்லாமல் ஒதுங்குறாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இது போன்ற இந்த லோன் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக பணம் கொடுப்பவர்கள் எல்லாமே டார்க் சைடில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவர்கள் உங்களை எந்த விதமான சட்ட ரீதியாக உங்களிடமிருந்து பணத்தை வசூலிக்க முடியாது. அவர்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம், உங்களோட கேரக்டரை அசாலேஷன் பண்ணி ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களோட நட்பு வட்டாரங்கள், குடும்ப நண்பர்களிடம் வந்து உங்களை பற்றி தவறுதலாக உங்களோட புகைப்படங்களை மார்ஃபிங் செய்து இல்லை உங்களோட கேரக்டரை வந்து மோசமாக சித்தரித்து விடுவோம் என்று மிரட்டி பணம் பறிக்கும் ஒரு விஷயத்தை தான் அவங்க செய்ய முடியும். சட்ட ரீதியாக அவர்கள் உங்களிடமிருந்து எந்த வகையிலும் பணத்தை வந்து வாங்க முடியாது. அதுபோன்ற ஒரு சூழலில் நீங்கள் சிக்கிக்கொண்டால் உடனே வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, மொபைல் டேட்டாவை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து வந்து அவங்களோட டேட்டா கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து உங்ககிட்ட இருந்து அவங்க ஹேக் பண்ணி உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டு, கேலரி எல்லாம் வந்து ஃபர்தராக அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களுக்கு தொடர்பில் வர முடியும். ஏதோ ஒரு நம்பர்லேருந்து நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வந்து உங்களை மிரட்ட தான் செய்வார்கள். மிரட்டினாலும் நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் வந்து அவங்க அடுத்து செய்ய போகிற விஷயத்தை நீங்களே உங்கள் நட்பு வட்டாரத்தில் உங்கள் குரூப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம், நான் மொபைல் லோன் வாங்கியிருந்தேன், ஸோ அவனை என்னை மிரட்டி பணம் கேட்குறாங்க, நான் இது அதிகப்படியாக கொடுத்ததுக்கப்புறமும் என்னை வந்து என்னோடய கேரக்டரை வந்து அவங்க தவறுதலாக சித்தரித்து உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி பணத்தை வந்து மிரட்டி கேட்குறாங்கிறத நீங்களே தெரியப்படுத்தினா அவங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. அவங்க உங்களை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இது சமூகத்தில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அதனால் நீங்கள் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. அதையும் மீறி அவர்கள் சட்ட ரீதியாக உங்களிடம் வசூலிக்கவே முடியாது.
நீங்கள் வாங்கிய பணத்தை கட்டிய பிறகு அதிகப்படியாக அவர்கள் உங்களிடமிருந்து வாங்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் எந்தவிதமான அச்சமும் பயமும் கொள்ள தேவையில்லை என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். இது நிறைய இந்த ப்ளே ஸ்டோரில் தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. 600க்கும் மேற்பட்ட இந்த போன்ற மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக லோன் தரும்னு சொல்லி பொதுமக்களை ஏமாற்றி வருகிறார்கள். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த பதிவை நம்ம செய்கிறோம். ஸோ இவங்களோட ஒரே இன்டென்ஷன் உங்ககிட்ட இருந்து கொடுத்த பணத்தை பல மடங்காக ரெக்கவரி பண்ணி அவர்கள் மிரட்டி சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறாங்க. அவங்களே இதை சட்ட ரீதியாக செய்யவில்லை. இதுக்கு ரிசர்வ் பேங்கும் எந்தவித அங்கீகாரமும் கொடுக்கவில்லை. இது முறைப்படியாக அவர்கள் நடத்தவில்லை. அதனால் உங்களிடம் சட்ட ரீதியாக அவர்கள் எந்த வசூலும் செய்ய முடியாது. அதனால் உங்களோட பயம்தான் உங்களோட மூலதனம். உங்களை பயமுறுத்தி மிரட்டி உங்களோட கேரக்டர் அசலைட் பண்ணி மட்டும்தான் அவங்க சம்பாதிக்க நினைப்பார்கள். அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. உங்கள் மீது சட்ட ரீதியாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதனால் இவர்களுக்கு நீங்கள் பணமே கட்ட தேவையில்லை என்பதை நீங்கள் மனதில் கொண்டு இது சம்பந்தமாக ஏதாவது உங்கள் நண்பருக்கோ இல்லை உங்களுக்கோ பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதை நான் இங்கு எனது கருத்தாக பதிவு செய்கிறேன். இன்னும் ஒரு முறை இது போன்ற ஒரு நல்ல டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.